வேகமுடன் ஏகமோகமுடன் ஆடும் ஆட்டம் இந்த வாழ்க்கை. நதி நீரில் நீர் குமிழி போல நாம் மிதந்து நாடும் நாடும் தள்ளாடினோம். My God. அப்ப இந்து உனக்கு? இந்து என் சிஸ்டர் தான் மேடம். நான் இதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கவும் முடியல. தாத்தா பாட்டி என் மேல அக்கறையா இருந்தாலும் அவங்க கிட்ட என் அம்மா பத்தி உண்மை எனக்கு தெரியுங்கிறத என்னால சொல்ல முடியல. ஏன்னா என் அம்மா இப்போ எனக்கு அம்மா மட்டும் இல்ல, அவங்க ஆதித்தன் அங்கிளுக்கு மனைவியும் கூட. என்னால அவங்க வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு நான் எந்த வகையிலும் காரணமா இருக்கக்கூடாது. அதனால எனக்கு தெரிஞ்ச உண்மைய என் மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருக்கேன் மேடம். இதுவே எனக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும்போது என் அம்மா என்ன விரோதியா பாக்குறது தான் என்னால பொறுத்துக்க முடியல. என்ன சொல்ற கலைவாணி? நான் எங்க அம்மா ஒரு நாள் பார்த்தப்போ என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போயிட்டாங்க. அந்த கவலையோடு தான் நான் காலேஜுக்கு வந்தேன். இதை யார்கிட்டையும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியல மேடம். என் லைஃப் இப்படி இருக்கிறப்போ என்னால யாரையாவது காதலிக்க முடியுமா? சாரி கலைவாணி, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்ல மேடம். ஆனா என் அம்மா பத்தின கவலையதான் என்னால தாங்க முடியல. தைரியமா இரு, எல்லாம் கூடி சீக்கிரம் சரியா போயிடும். மேடம், இந்த உண்மைய தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் கலைவாணி. நவீன்ட்ட கூட சொல்ல மாட்டேன், போதுமா? தேங்க்ஸ் மேடம். உன்னை சுத்தி இவ்ளோ பிரச்சனையும் வேதனையும் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நீ நல்லா படி. உன்னை விட்டு போன எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும். தேங்க்ஸ் மேடம். உங்ககிட்ட மனசு விட்டு பேசினதுல என் பாரம் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு. அப்போ நான் கிளம்புறேன் மேடம். உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு. போயிட்டு வாமா. சரிங்க மேடம், வரேன். என்னது வார்டு பாய் சங்கரா? யோ, இப்ப ரேஞ்ச தெரியாம பேசிட்டு இருக்கியா? நானே தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்கிட்ட போய் வார்டு பாய் அது இதுன்னுட்டு. இத பாரு, ஏதாவது காசு வேணா 5-10 நேர்ல வந்து வாங்கிட்டு போ. இன்னொரு தடவை இது மாதிரி என்கிட்ட பேசுன தொலைச்சிருவான். அண்ணே வாங்கனே. என்னடா சங்கரே, சௌக்கியமா? நல்லா இருக்கனே. மலையாளி இருக்கானா? இருக்கானே. உள்ள முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்னது பூஜையா? நீங்க போனதுக்கு அப்புறம் அவர் ஆன்மீகவாதியா மாறிட்டாருனே. ஓ ஆமா ஆமா, முருக பக்தன் சொன்னல. அந்த முருகனோட அப்ப லிங்கம் வந்திருக்கன்னு போய் சொல்லு. போ. சரி நான் சொல்றேன். அப்பா முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா. அம்மா ஐயா, உங்களை பார்க்க லிங்கம் வந்திருக்காரு. லிங்கம் வந்திருக்கானா? ஃபோன் பண்ண காசு இல்லையா? அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சுன்னு இன்கமிங்கா வந்திருக்கானா? போ, போய் வர சொல்லு போ. அண்ணே, ஐயா உங்களை உள்ள கூப்பிட்டாரு. போ. வா 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 வா. லிங்கம் எப்படி இருக்க? ஆளு கெட்டப் எல்லாம் மாத்தி ஒரு செட்டப்பா வந்திருக்கிற. அண்ணா, அது டிரைவர் ரோலு, இது வேற மாதிரி ரோல்ல. ஆமா, போன்ல பேசும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க, நேர்ல பார்த்தா ஓவரா பாசம் காட்டுறீங்க.
உங்களை புரிஞ்சுக்கவே முடியலண்ணே. முருகா, சங்கர் ஐயா. ஆ. எனக்கும் தான் உன்னை புரியல. கணக்கச்சிதமா முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியா இப்படி கோட்டை ஒட்டிய லிங்கம். நான் கத்தியால குத்துனது உண்மை. ஆனா அவன் உயிர் பழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுலயும் அவன் உயிர் பழிச்சிருக்கான்னா அது இந்த உலகத்திலே நடக்காத ஒரு அதிசயமா தான் இருக்கும். ஒரு விதத்துல அவன் சாவாம இருக்கிறது நல்லதுதான். இனிமேல் கேஸ் இல்ல, கைது இல்ல, கோர்ட்டு கேட்டுன்னு அலைய வேண்டியது இல்ல. அந்த எடுபடி இன்ஸ்பெக்டர் இனிமேல் இந்த கேஸை ரீஓபனே பண்ண மாட்டான். ஆமா ஆமா, அததான் நானும் நினைச்சேன். நமக்கு நல்லதுதான் நடந்திருக்குது. ஆமா, இனிமே நீ ஏன் பிரிஞ்சிருக்கணும்? பழையபடியே என்னோட வந்து சேர்ந்து இருந்துறேன். அந்த கதிர் காலேஜ் நம்ம கைக்கு வரணும். அதுக்கான வேண்டிய முயற்சியெல்லாம் செய்யணும். இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரத்துல நம்ம நினைச்சதை சாதிக்கணும். சாதிக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா? என்ன டீல்? நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து நம்ம கை ஓங்கிடுச்சு. நம்ம பசங்க எல்லாரும் உங்களை விட்டு தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்க சொன்னது கரெக்டுன்னு தான் தோணுது. அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்போ நான் தனி மனுஷன் இல்ல, எனக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. அந்த கூட்டத்துக்கு நீ அப்பப்ப பிச்சு போடுறதெல்லாம் பத்தாது. பத்தாதுன்னா நான் காலேஜ் உன் பேர்ல எழுதி கொடுக்க சொல்றியா? நீ ஃபுல்லா கொடுக்காத, 50% கொடு. ரொம்ப ஜாஸ்தி லிங்கம். யார் சொன்னா அப்படி? நான் கேக்குறது ரொம்ப நியாயமான கூலி. என்ன லிங்கம், உனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? எதுக்கு இவ்வளவு கேக்குற? புள்ள குட்டிக்காரனோட அது இல்லாத தனி மனுஷனுக்கு தான் பணம் சொத்து இதெல்லாம் தேவை. ஏன்னா நீ கஷ்டப்பட்டா உன் பொண்ணும் மாப்பிள்ளையோ உனக்கு கஞ்சா தண்ணியோ ஊத்துவாங்க. ஆனா என்ன மாதிரி தனி மனுஷனுக்கு பணம் தான் எப்பவுமே பாதுகாப்பு. அதனாலதான் இப்படி ஒரு டீலு. சரி இருக்கட்டும், இப்பவே டீலை பத்தி என்ன பேச்சு? முதல்ல அந்த காலேஜ் நம்ம கைக்கு வரட்டும், அப்புறமா டீலை பத்தி பேசிக்கலாம். இந்த கெட்டப்பும் செட்டப்பும் சூப்பரா இருக்கு. அடப்பாவி, இது கெட்டப் இல்லடா, ரியல் நிஜம். அந்த முருகனுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்டா. நீ பணத்துக்கு அடிமன் தெரியும், இப்ப என்ன புதுசா முருகனுக்கு அடிமன் சொல்ற? அது மாமா, என்ன மாப்ள? பூஜையை முடிச்சிட்டு பிரசாதம் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க தான் எனக்கு ஆசை. பாத்துக்குங்க மாமா, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட போறாங்க. என்ன உங்க மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு? பொழுதனைக்கு தின்னுட்டு தூங்குறாருல, கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்க மாப்பிள்ளையாச்சே, கொழுப்பு இருக்காதா? ரொம்ப நல்லா சொன்னீங்க லிங்கம். மாமா, உங்களை விட்டு போனதெல்லாம் திரும்ப வந்து சேருது. உங்களுக்கு சுக்கரதேசம் ஆரம்பிச்சாச்சு, ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன். முருகா, சுக்கரம் மட்டும் இல்ல, எல்லா கிரகமும் சுத்தி சுத்தி அடிக்குதடா. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பா